நாம் கட்டமைத்திருக்கிற மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய லாபத்தை தான் சிந்திப்பானே ஒழிய மக்கள் தேவையை பற்றி, மக்கள் சேவையை பற்றி சிந்திக்க மாட்டான். கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த நிலத்தில், அறிவார்ந்த சான்றோர்கள் நிறைந்த மண்ணில், பேராசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருந்தகைகள், உயிரை காக்கும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிற என் அன்பு சொந்தங்கள், படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் இந்த அரசியலை ஏற்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா, அல்லது என்னைப் போலவே எங்களைப் போலவே அருவருக்கிறீர்களா? பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இலவசங்களை கொடுத்து நம் சொந்தங்களை ஏமாற்றுவதை, நம்மை ஏமாற்றுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா? இலவசத்தில் இழக்கிற பணத்தை இவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா, எழவில்லையா? இலவசத்தால் இந்த நாடு வளர்ந்தது, அரையங்களும் வளர்ச்சி அடைந்தது என்று காட்ட முடியுமா? ஒரு நாட்டில் தரமாக, சரியாக, சமமாக இருந்திருக்க வேண்டியது என்ன? கட்டணம் இல்லாமல் கல்வியும் மருத்துவமும் தான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர் தான். இது மூன்றும் ஒரு விற்பனை பண்டமாக, மிக உயர்ந்த லாபம் ஈட்டும் சந்தை பொருளாக மாறிவிட்ட நாடு. அது நாடு என்று சொல்வதா அல்லது சுடுகாடு என்று சொல்வதா? என்னை பெற்றவர்கள் என்னை படிக்க வைக்க கடன் பெறுகிறார்கள், கடனை பெற்று படிக்க வைக்கிறார்கள், அந்த கடனை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். தேர்தல் வரும்போது தலைவர்கள் சொல்கிறார்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று. அறிவு சமூகமே, கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை நான் கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் வைப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசிக்க வேண்டாமா? கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள். எத்தனை ஆயிரம் கோடி? அந்த காசை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தியிருந்தால் நான் ஏன் கடன் வாங்கி படிக்கப் போகிறேன்? இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒவ்வொரு முறையும் வருவது கல்வி கடன். ஒரு முறை 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள், சரி. அடுத்த தேர்தல் வரும்போது அதை 2000 தருகிறேன் என்கிறார்கள். மாணவருக்கு 1000 என்கிறார்கள். அடுத்த தேர்தல் வரும்போது ஆட்சிக்கு வந்தால் 1500 தருகிறேன் என்பார்கள். இது எந்த மாதிரி வளர்ச்சி? எப்படிப்பட்ட வளர்ச்சி? கற்ற சமூகம் இதை ஏற்கிறதா? படித்த பண்புள்ள சமூகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறதா? இப்படியே போனால் இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? எங்கே போய் நிற்கும்? இப்போது இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த இலவச அறிவிப்புகள், இந்த 2000, 3000, 8000, 5000 டோக்கன், இதெல்லாம் குறைஞ்சது 10 லட்சம் கோடி கடனை பெற்றால்தான் இதை கொடுக்க முடியும். ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன். இந்த நிலையில் நாடு போய்கொண்டிருந்தால் அடிப்படை அத்தியாவசிய நிர்வாகத்தை எப்படி நிறைவேற்றும்? ஆசிரியருக்கு சம்பளம், மருத்துவர்களுக்கு சம்பளம், செவிலியருக்கு சம்பளம், மற்ற அரசு ஊழியர்களுக்கு, காவல்துறைக்கு எங்கிருந்து ஊதியம் கொடுக்க முடியும்? எங்கிருந்து கொடுக்க முடியும்? இப்பவே சொல்கிறீர்கள் வாத்தியார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியவில்லை. எல்லா அரசு பணியாளர்களையும் ஏன் ஒப்பந்த பணியாளர்களாக எடுக்கிறீர்கள்? ஏன்? ஆசிரியரா பகுதி நேரம் ஒப்பந்தம், போக்குவரத்து தொழிலாளியா பகுதி நேரம் ஒப்பந்தம், துப்புரவு பணியாளரா ஒப்பந்த பணி. எதற்காக? அரசு மருத்துவமனைகளில் எத்தனை ஆயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. ஏன்? நிரப்பினால் சம்பளம் கொடுக்க வேண்டும். அதுவும் ஒப்பந்த பணியாளர்களாக தான் எடுப்பீர்கள். ஏன்? காசு இல்லை. பணி நிரந்தரம் செய்தால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். ஒப்பந்த பணியை வைத்துக் கொண்டால் அவன் ஊதிய உயர்வோ அல்லது பணி நியமனமோ கேட்டு போராடினால் அவனை நீக்கிவிட்டு, அவனை வெளியேற்றிவிட்டு வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு மறுபடியும் ஒப்பந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படித்தான் இந்த நாட்டில் நிர்வாகம் நடக்கிறது. 58 வயது ஓய்வு பெறும் வயதாக இருந்தது. அது ஏன் 59 ஆனது? ஏன்? பிறகு இன்னும் ஒரு ஆண்டு கூட்டி 60 வயதாக நீட்டித்த காரணம் என்ன? 58 வயதில் ஓய்வு பெற்றால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும், காசு இல்லை. அதனால் அடுத்த ஆண்டு, அதனால் அடுத்த ஆண்டு. இதனால் இந்த 2 ஆண்டுகளில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் நிற்கிற இளைஞர்கள், பட்டதாரி பிள்ளைகள் இந்த பணிக்கு வருவது 2 ஆண்டு தாமதமாகிறது. அதான் இங்க இருக்கிற சிக்கல்.